Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் பிக் பாஸ் புகழ் தர்ஷன் நடிப்பில் வெளியாயிருக்கும் சரண்டர் அப்படிங்கிற கிரைம் த்ரில்லர் தான். இந்த படத்தை கௌதமன் கணபதி இயக்கியிருக்காரு. லால் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்காரு. அண்ட் சுஜித் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, படத்துல இருந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். திருமலிசை காவல் நிலையத்தில் ட்ரெயினி போலீஸ் ஆஃபீஸராக வந்து சேர்றாரு பிக் பாஸ் தர்ஷன். அதே ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்காரு லால். ஸோ அந்த ஸ்டேஷனில் நடக்கிற சம்பவங்கள், அன்றாட நடக்கிற சம்பவங்கள் நமக்கு காட்டப்படுது. இதுக்கிடையில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் தங்களோட லைசன்ஸ் துப்பாக்கியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஆளாக மன்சூர் அலிகான் தன்னோட துப்பாக்கியை கொண்டு வந்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறாரு. இதுக்கு இடையில பேரலாக ஒரு வில்லனோட ஒரு எபிசோடும் காட்டப்படுது. சுஜித் அங்கே ஒரு பெரிய டானா இருக்காரு. அவருக்கும் வேற ஒரு கேங்குக்கும் நிறைய பிரச்சனைகள். இந்த எலெக்ஷன்ல நிறைய பணங்களை வாரி இறைக்கிறாரு சுஜித் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. இதுக்கிடையில ஒரு பெரிய கேங் சுஜித்தை டார்கெட் பண்றாங்க, அவங்கள கொல்ல ட்ரை பண்றாங்க. அண்ட் ஸ்டேஷன்ல மன்சூர் அலிகான் சப்மிட் பண்ண அந்த கன், சரண்டர் பண்ண அந்த கன் வந்து காணாம போயிருது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியும் எப்படி கனெக்ட் ஆகுது, இதுல பிக் பாஸ் தர்ஷன் எந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்றாரு, அவர் இந்த கான்ஃபிளிக்டை எப்படிலாம் சால்வ் பண்றாரு அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த சரண்டர். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். புகழ் அப்படிங்கிற ட்ரெயினி போலீஸ் அதிகாரியாக தர்ஷன் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான போர்ட்ரேயல். அந்த போலீஸுக்கான பாடி லாங்குவேஜ் அண்ட் டோட்டலாகவே ஃபிசிக்கா அந்த ஃபிட்னஸா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. அவரோட அந்த ஆக்ஷன் மோடுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எமோஷனல் ஆங்கிளில் அண்ட் மற்ற ஏரியாக்களில் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைதான். பட் ஸ்டில் ஒரு எஃபெக்டிவான ஒரு நடிப்பு. படத்தோட அதிமுக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல ரைட்டரா லால் வராரு. அவரோட எமோஷனல் ஆங்கிள் அப்படிங்கிறது படத்துல நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நெருங்குற ஒரு ரைட்டர், அவருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை, அதுல இருந்து அவர் தப்பிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மெயின் கான்ஃபிளிக்ட். கிட்டத்தட்ட கதைக்கோட டோட்டல் எமோஷனல் ஆங்கிளுமே அந்த கேரக்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு போர்ட்ரேயில கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த சரக்கு அடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஓவரா அந்த புலம்புற விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப எமோஷனலா பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாமே நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. அதுல லாலோட பெர்ஃபார்மன்ஸும் சிறப்பாகவே இருந்தது. படத்தோட பிரதான வில்லனாக சுஜித், அவருக்குமே ஒரு சாலிடான ஆங்கிள் எழுதப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ரோல், அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீட்டியான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. டெரரைசிங் வில்லனா நம்மளை ரொம்பவே பயப்படுத்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட தம்பியா நடிச்சிருக்கிற கௌஷிக் அப்படிங்கிற அந்த கேரக்டருமே நல்லா எழுதப்பட்டிருந்தது. பட் அதில் அந்த போர்ட்ரேயில ஒரு சில சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அவரோட நடிப்புல எந்த குறையும் இல்லை. இவங்களை தாண்டி சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர முனிஷ்காந்த், ஹார்ட்பீட் புகழ், பதீன் குமார், அரோல் டி சங்கர்னு எல்லாருமே நீட்டான போர்ட்ரேயல். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல சிறப்பான ஒரு பங்களிப்பையும் கொடுத்துருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். யாருமே ஹீரோ இல்லை, பிளாட் தான் முக்கியமான ஹீரோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா பிரைமரி கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கௌதமன் கணபதி. இது நிச்சயமா ஒரு மெச்சூர்டான அப்ரோச். இது நல்லாவே இந்த படத்துல கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன மைனர் இன்சிடென்ட், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம், அது ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை, ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை ட்ரிகர் பண்றது. இதுக்கு பேரலா வில்லன் கேங்ல ஒரு பெரிய ஒரு சம்பவம், அது இந்த விஷயத்தோட வந்து கனெக்ட் ஆகுதுன்னு ரொம்ப ஆர்கானிக்காவே இந்த ஸ்டோரிஸை இன்டர்லிங்க் பண்ணியிருக்காரு. 2-3 இடங்கள்ல கதை நடக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஒரே நெரேட்டிவ்ல வந்து அமையிறது அப்படிங்கிறது நிச்சயமா ஆர்கானிக்காவே இருந்தது. அதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இந்த கிரைம் த்ரில்லர் ஆங்கிள் படம் சொல்ல வர விஷயமும் ரொம்ப சட்டிலாக தான் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் அதை கதையோட நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வந்தது நிச்சயமாகவே பாராட்டத்தக்கது. அதுவுமே இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவாக ஒர்க் ஆயிருக்கு. படத்தோட முக்கியமான காட்சிகள், அதாவது முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் நைட்ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான எஃபெக்டை சினிமோட்டோகிராஃபர் மெய்யேந்திரன் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்காரு. அவரோட நைட் ஷாட்ஸ் எல்லாமே சிறப்பாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரேணுகோபாலோட எடிட் பேட்டர்னும் இந்த படத்துக்கு நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. படம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடினாலுமே ஓரளவு அந்த பேஸை மெயின்டைன் பண்ற மாதிரி தான் எடிட்டை பண்ணியிருக்காரு. அதுக்குமே அப்ரிசியேஷன். அண்ட் விகாஸ் படிசாவோட பின்னணி இசை காட்சிகளை நிறைய இடங்கள்ல எலிவேட் பண்ணியிருக்கு. ரொம்ப எங்கேயுமே வெளியே தெரியாம துருத்தலா இல்லாம ஆர்கானிக்கா கதையோட அங்க பிளேஸ் பண்ணப்பட்ட அந்த பிஜிஎம் ஸ்கோர் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு குறிப்பிட பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, படத்தோட சன் சீக்வன்ஸ் எல்லாமே நீட்டான ஒரு கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டின விதம் அப்படிங்கிறதும் நிச்சயமா பாராட்டத்தக்கது. ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இடத்துல பாராட்டுகள். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். 2 பிளாட் பாயிண்ட்ல கதை நகர்த்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து துப்பாக்கியை தேடுற அந்த படலம், இன்னொன்று வில்லன் கேங்கில் நடக்கிற பிரச்சனைகள். இதுல இந்த துப்பாக்கி தேடுற படலம் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ கதை எப்பெல்லாம் வில்லன் கேங் பக்கம் திரும்புதோ அப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரியான டயர்ட் ஃபீல் வந்துடுது. ஏன்னா இதுக்கு கம்பேர் பண்றப்போ துப்பாக்கி எபிசோட் அப்படிங்கிறது நல்லா இருக்கு, அதை பத்தியே பேசுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம். அது இந்த படத்துல இருக்கிற ஒரு இம்பேலன்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் துப்பாக்கி தேடுறது அப்படிங்கிற அந்த மெயின் கான்ஃபிளிக்டை விட்டுட்டு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே
சில இடங்களில் டிவியேட் ஆகிட்ட ஒரு ஃபீலும் வருது. அண்ட் அந்த துப்பாக்கி எபிசோடுக்கு டோட்டலாக வர கன்க்ளூஷனும் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை, கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஃபீல் இல்லாத உணர்வு ஏற்படுது. இதுவுமே ஒரு மைனஸ் தான். அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வராததுக்கு காரணம் இதுதான் முடிவு அப்படிங்கிறப்போ இதை முன்னாடியே கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ தயங்கிட்டு நின்னாங்க அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பட் இது எல்லா ஈவெண்ட்ஸும் ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்குள்ள நடக்கிற சம்பவம் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த மன்னிச்சு விட்டுடலாம். அண்ட் இந்த 2 சப்ளாட்ஸ் தாண்டி திருச்சியிலிருந்து முனிஷ்காந்தோட கதையும் இந்த விஷயத்துல டிராவல் ஆகுது. பட் அது வந்து டோட்டலி இந்த படத்துக்கு ஒரு irrelevant-ஆன ஒரு ட்ராக்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காமெடி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் ரொம்ப ஃபோர்ஸ்டாக அந்த நெரேட்டிவ்குள்ளே ஃபிட்டின் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்திருக்கலாம், ஏன்னா அந்த காமெடியும் பெருசாக கிளிக் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா நல்லதொரு அட்டெம்ப்ட் தான். இன்னும் ஃபோக்கஸ்டாக மெயின் கான்ஃப்ளிக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நோக்கி கதையை நடத்தியிருந்தா இன்னுமே ஒரு வெயிட்டான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கும், நல்லதொரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி செட்டில் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.